ஹாய் எவ்ரிவன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு பகடை கணக்கு பார்ப்போம். ஸோ ரீசனிங் செக்ஷனில் பகடையிலேருந்து கட்டாயமாக கேள்வி வரும். ஸோ பகடையில் நிறைய விதிகள் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்ஸ் மூலமாக ஒரு முக்கியமான விதியை கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டைஸோட 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரே டைஸ் தான் 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். 3க்கு எதிரான தளத்தில் வெயிட் 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரே டைஸ் தான், ஒரே டைஸோட 2 பொசிஷன். இதில் 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும், அந்த தளத்தில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக அந்த கண்டிஷனில் நம்ம பண்ணிட முடியும். ஸோ முக்கியமான விதி இது. என்ன பண்ணுங்கன்னா, இந்த 2 பொசிஷனில் இங்கே பாருங்களேன், 2 இருக்குது, 5 இருக்குது. இந்த பொசிஷனில் இங்கேயும் பாருங்கள், 2 இருக்குது, 5 இருக்கா அப்படின்னா இந்த 2ம் நீங்கள் அடிச்சிருங்க. சரியா? இப்படி அடிச்சுட்டா ரிமைனிங் நம்பர்ஸ் இருக்குது பாருங்களேன். ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? எதிரான தளத்தில் இருக்கும். இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் 3க்கு எதிரான தளத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா 4. இந்த பொசிஷன் படி 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 2 நம்பர் ஒரே மாதிரி வருது அப்படின்னா அது 2ஐயும் விட்டுருங்க, 2ஐயும் அடிச்சிருங்க. 2 5 இங்கேயும் 2 5 அடிச்சுட்டு மீத இருக்க எண்கள் எதிரான தளத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த கேள்விக்கு 3க்கு எதிரான தளத்தில் 4 இருக்குது, 4க்கு எதிரான தளத்தில் 3 இருக்குது. ஒருவேளை இதே கேள்வியில் 5க்கு எதிரான தளத்தில் என்ன இருக்கும்னு கேட்குறாங்கன்னா இந்த 2 பொசிஷனை வச்சு நம்மளால சொல்ல முடியாது. விடை தெரியவில்லை, அந்த ஆன்சர் தான் வரும். பட் இந்த கொஷினில் 3க்கு எதிரான எண் கேட்டாலும் சரி, 4க்கு எதிரான எண் கேட்டாலும் சரி, நம்மளால சொல்ல முடியும். 3க்கு எதிரான எண் 4, 4க்கு எதிரான எண் 3. மற்ற 2ஐயும் நீங்கள் அடிச்சிடலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விதி. இந்த கொஷினுக்கான ஆன்சர் 4. இப்போ இந்த கொஷின் உங்களுக்கான ஒர்க் அவுட் சம். அதே மாதிரி ஒரு பகடையோட 2 பொசிஷன் கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? 5க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் யாது? இந்த 5க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.